அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்து சேமியா உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடவுளுத பருப்பு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு தட்டி சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நான் 1.5 பாக்கெட் அளவுக்கு அணில் சேமியா தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா